வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று தொடங்குகிறது IAS, IPS, IFS அதிகாரிகள் மாநாடு. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க திட்டம். சென்னையில் ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறவுள்ள தாவேகா மற்றும் தோழமை கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம். சென்னையில் VCK தலைவர் திருமாவளவனை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா அழைப்பு. புதிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா தீவிரம். காங்கிரஸ், மதிமுக, IUML, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்க தாவேகா திட்டம். சென்னை மதுரவாயலில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஆதரவாளர்கள் திமுகவில் இணையும் விழா. திமுக தலைவர் MK ஸ்டாலின் முன்னிலையில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். தமிழ்நாட்டை தற்போது ஆளும் கட்சிக்கு மெஜாரிட்டி கிடையாது, நமது தயவில்தான் ஆட்சி நடக்கிறது என MK ஸ்டாலின் பேச்சு. எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம், தயாராக இருங்கள் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். தேர்தல் எப்போ வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாதம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாதம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோடு இல்லை, மெஜாரிட்டி நான் 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். இப்போ எவ்வளோ ஜெயிச்சாங்க? 108 தான். நம்மோடு இருந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவில் தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம். 100% நம்ம ரெடியாக இருக்கணும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு மற்றும் மின்வெட்டு தலை தூக்கியுள்ளதால் தொழில் தொடங்க யாரும் முன்வரவில்லை என MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாம் வளர்த்தெடுத்த தமிழ்நாட்டை சீரழிக்க விடக்கூடாது எனவும் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழாவில் பேச்சு. இந்த ஆட்சி மாற்றம் நடந்து 1 மாசத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டு வீச்சு, அரிவாள் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள், இன்னொரு பக்கத்தில் மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், பல்வேறு பிரச்சனைகள். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் உள்ளிட்ட திமுகவின் திட்டங்கள் இருக்கும் வரை தன்னுடைய பெயரை எவராலும் மறக்க முடியாது, மக்கள் மனதில் இருந்து அகற்ற முடியாது எனவும் திமுக தலைவர் MK ஸ்டாலின் திட்டவட்டம். மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும், பேருந்தில் பயணம் செய்வதற்கு மகளிருக்கு இலவசமாக போகலாம் என்ற அந்த திட்டமாக இருந்தாலும், காலை உணவு திட்டமாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், அதே போல் தமிழ் புதுமை என்கிற திட்டமாக இருந்தாலும், எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த திட்டத்தை யாராலையும் எடுக்க முடியாது, அது நிறுத்த முடியாது. அந்த திட்டம் இருக்கிற வரையில் இந்த அடியேன் ஸ்டாலினுடைய பெயர் நிலைச்சு நிற்கும். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் MK ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த மதிமுக நிர்வாகிகள். தாவேகாவுக்கு ஆதரவு என்ற வைகோவின் நிலைப்பாட்டை கண்டித்து சிவகங்கை, திருவள்ளூர், விருதுநகர் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் ஏராளமான மதிமுகவினர் திமுகவில் இணைந்தனர். அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்க வலியுறுத்தி திமுக மாணவர் அணி இன்று ஆர்ப்பாட்டம். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் வீடியோ வெளியான நிலையில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு.
தமிழகத்தில் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முறைகேடு புகார்கள் தொடர்பாக தமிழக அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக வெங்கட் நாராயணன் நியமிக்கப்பட்டது உட்கட்சி விவகாரம். பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. நம்பிக்கைக்குரியவர், அதனால் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு ஆட்சி நிர்வாகத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிற ஒரு பொறுப்பு அல்ல. ஆகவே அந்த பொறுப்பை முதலமைச்சர் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தோழருக்கு வழங்கியிருக்கிறார் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். அது உட்கட்சி அது உட்கட்சி அவங்க கட்சி விவகாரம். அதில் இது அரசு பதவி தான் என்றாலும் கூட அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. இதனால் எந்த பாதிப்பும் நேரப்போவதில்லை என்ற கருத்தை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சட்டமன்றமா சினிமா தியேட்டரா என்ற சந்தேகம் எங்களுக்கு வந்துவிட்டது. அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டினால் தாவேக அரசு கைது செய்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. ஆட்சியை காப்பாற்ற குதிரை பேரம், யானை பேரம், கழுதை பேரம், ஒட்டக பேரம் நடத்தி வரும் முதல்வர் விஜய்க்கு ஆச்சரியம் காத்திருக்கிறது. விரைவில் தமிழ்நாட்டில் சில சம்பவம் நடக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சூசகம். இது குதிரை பேரமா அல்லது கழுதை பேரமா, ஒட்டக பேரமா, யானை பேரமா, விசுவாச பேரமா அல்லது துரோக பேரமா என்பதெல்லாம் வார்த்தைகளாலே நாம் சொல்ல முடியாது. அரசியல் ஆச்சரியம் மிக விரைவிலே தமிழ்நாட்டிலே நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். தாவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் தங்கள் கடமைகளை உணர்ந்து பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அமைச்சர் சரத்குமார் குறித்த வீடியோ சர்ச்சைக்கு பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். ஒரு IPL நடக்கிற ஒரு கிரவுண்ட்ல வச்சு ஒரு சரத்குமார் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் மக்களுக்கு ஆனா அப்ப அமைச்சர் கிடையாது அவரு. இன்னைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறார். இதை மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அமைச்சர் பெருமக்கள், MLAக்களா இருக்கிறவங்க நிச்சயமாக தங்களுடைய கடமையை உணர்ந்து மக்கள் பிரதிநிதிகளா உங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. நிச்சயம் அதற்கான பணிகளை நீங்க செய்யணும். இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்களுக்கு தாவேக ஆட்சியில் மன்னிப்பே கிடையாது. கிரானைட் வழக்குகளில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டமிட்டார். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு இயற்கை வளங்களை கொள்ளையடித்தார்களோ இந்த அரசு ஒரு துளியும் மன்னிக்காது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் யாரெல்லாம் இயற்கை வளங்களை கொள்ளையடித்தார்களோ இது எல்லாருக்கும் தான். நம்ம ஆட்சியில இவங்க 2 பேரும் செஞ்சதுதான். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி அவருடைய பேராசையின் காரணமாக தான் பல இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. மதுரை சுத்தி எங்காவது மழையே இல்லை, எல்லாம் ஏதோ பாதி அது வெட்டி வெளியே போட்ட மாதிரி இருக்கு. ஸோ இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள் மீது எந்த தயவுதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும். மறைந்த பாக்யராஜின் புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் சூர்யா மகன் சாந்தனுவை ஆரத்தழுவி ஆறுதல் தெரிவித்தார். LGBTQIA சமூகத்தின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தை வலியுறுத்தி 18வது விழிப்புணர்வு அணிவகுப்பு. தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு.
திருநங்கைகள், திருநம்பிகள் மற்றும் இடைப்பாலினத்தவர் ஆகியோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்த வேண்டும். பேரணி ஒருங்கிணைப்பாளர் ஜெயா கோரிக்கை. தமிழக அரசோட கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த சட்டத்தின் மேல எதிராக ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி எங்களுக்கான ஒரு உரிமைகளை நிலைநாட்டுவதோட லெகசி தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அதை செய்ய வேண்டியது இந்த புதிய அரசின் ஒரு கடமையும் கூட. அதை செய்யணும். அதை தாண்டி ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி மைனாரிட்டிஸ்க்கான ஒரு டைரக்டரேட் உருவாக்கி எங்களுக்கான வெல்ஃபேர்ஸை ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசியை உருவாக்கி எங்களுக்கான நலத்திட்டங்களையும் எங்களுக்கான ஒரு நீண்ட விஷன் கொண்ட ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுக்கிறோம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என கணிப்பு. பிரதமர் மோடிக்கு செஷல்ஸ் நாட்டின் மிக உயரிய கார்டியன் ஆஃப் தி ப்ளூ பிரைஸின் விருது. விக்டோரியா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவித்தார் செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி. இந்தியா செஷல்ஸ் இடையே பாதுகாப்பு, மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் மோடி, செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்தியா செஷல்ஸ் நாடுகளிடையிலான தொழில்துறை மூலம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் உறுதியேற்போம். இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை காக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. தங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தங்கம் வாங்குவதை ஏராளமான குடும்பத்தினர் தவிர்த்து வருவதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தகவல். மேற்காசியா போர் சூழலை குறிப்பிட்டு தான் விடுத்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசுக்கு எதிராக பிரம்மாண்ட பேரணி. அயர்லாந்து அணிக்கு எதிரான T20 தொடரை சமன் செய்யும் வாய்ப்பை இழந்தது இந்திய அணி. இரண்டாவது மற்றும் கடைசி T20 போட்டியிலும் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி தோல்வி. ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியடைந்து மகளிர் T20 உலகக் கோப்பையில் இருந்து வெளியேறியது இந்திய மகளிர் அணி. கடைசி லீக் ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி தோல்வி. அயர்லாந்தில் நடைபெற்ற பிரிட்டிஷ் ஐரிஷ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் தொடரில் தமிழகத்தின் துளசிமதி முருகேசன் சாதனை. தனிநபர் பிரிவில் தங்கம் உட்பட மகளிர் இரட்டையர் பிரிவு மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் பதக்கங்களை வென்று அசத்தல். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக படகு போட்டியின் இலகுரக பிரிவில் தங்கம் வென்ற இந்திய ராணுவ வீரர்கள். இரட்டையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டியில் லக்ஷய் மற்றும் உஜ்வால் குமார் சிங் இணை வரலாற்று சாதனை. நியூசிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டிக்கு பிறகு சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அறிவிப்பு. 35 வயதான பென் ஸ்டோக்ஸின் ஓய்வு முடிவை உறுதி செய்தது இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம்.